ரவி வீட்டுக்கு வரப்பவே செம கோவத்தோட வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அம்மா வாமா வெளியில் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இதுக்கு இவன் இப்படி சத்தம் போடுறான், எப்போ முத்து தானே சத்தம் போட்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் நினைக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை என்னடா ரவியாச்சு, ஏன் இவ்வளோ சூறு சத்தம் போட்டுருக்க, இப்படிலாம் நீ பேசக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா பண்ண வேலைக்கு என் இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா இந்நேரம் வேறு மாதிரி தான்ப்பா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா ரவி இவ்வளோ கோவப்படுற, என்னாச்சுங்க ரவி அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து எல்லாருமே கேட்குறாங்க. அம்மா ஃபஸ்ட்டு வெளியில் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. எதுக்குமே இப்படி பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னடா பண்ணேன், ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்லாதீங்க, சொல்லுங்கள் எதுக்கு நீத்து வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீத்து வீட்டுக்கு விஜயா நீ எதுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கேட்குறாங்க. இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா அம்மா பண்ணுறது சுத்தமாக சரியில்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நீயும் சுருதி பொண்ணும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறக்காக தாண்டா இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா தாயே நானே அவ்வளோ எப்படி சேர்ந்துணுமோ சேர்ந்துப்போம், எனக்கு 2 பேத்துக்குள்ளே இருக்கிறது சின்ன ஒரு கேப்பு தான், தயவுசெய்து வந்துட்டு எங்கள் 2 பேத்துக்கிட்டே பெரிய பிரச்சனை பண்ணி விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீத்து போய் நான் பார்க்குறேன் பிடிக்கிறேன்னா அதுக்கு வந்துட்டு ஸ்ருதியோட அப்பா அம்மாவும் தான் காரணம், நான் அப்படியே விட்டுருந்துருப்பேன் அவள் பண்ண வேலைக்கெல்லாம் அவள் பேசுகிற பேச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு ஸ்ருதியோடைய அம்மா அப்பாவும் இப்படியெல்லாம் அவளுக்கு வந்துட்டு துரோகம் பண்ணிட்டாங்க, காலு கையெல்லாம் உடச்சி விட்டாங்க. அதனால தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பரிதாபத்தின் பேரில் தான் வேறு வழியே இல்லாமல் வந்துட்டு அவள் கூப்பிட்றப்போ பண்ணுறப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணால் கூட கொண்டு போய் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றபடி நீங்கள் நினைக்க மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா ஆச்சு ரவி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கேட்குறாங்க. இல்லைப்பா எங்கள் பாருப்பா நீத்து வீட்டுக்கு போயிருக்காங்க, போனது மட்டும் இல்லாமல் அவளை நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணு கேட்டிருக்காங்களா, ஏண்டா நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, யாருக்குடா பொண்ணு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்கள் முத்துவும் கேட்குறாங்க. வேற யாருக்கு, அதான் இப்போ ஒருத்தனுக்கு டைவர்ஸ் ஆக போதில்ல அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா உனக்கு எப்படி இருந்தாலும் டைவர்ஸ் ஆகாதான் போகுது, இல்லைனாலும் நான் விட்டுற போகிறேன்னா கண்டிப்பாக உனக்கு டைவர்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்ல, அதுக்கு நீத்து இந்த பொண்ணு பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கா, நீயும் படித்து பிஸ்னஸ் மேனாக தான் இருக்கேன், அதனால தான் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். போய் கேட்டேன் அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டா நான் கிளம்பி வந்துட்டேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அந்த பொண்ணு அவள் வந்து முடியாது மட்டும்தான் சொன்னாலா, உங்கள் 2 பேத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இவங்க போய் கேட்டிருக்காங்க, அவள் கோவத்தில் கன்னத்துலேயே நம்ம அம்மாவை அடிச்சிருக்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலையும் கேட்குறாங்க. ஏன் விஜய் உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கவே மாட்டியா, நீ உனக்கெல்லாம் எப்போ தான் வந்து உனக்குலாம் புத்தி வரும்னு எனக்கு ஒன்றுமே புரியல, உனையும் மனோஜி திட்டி எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இவர் அந்த பொண்ணு வந்துட்டு வேணுனே திமிருக்குனே வந்துட்டு பிஸ்னஸில் இருக்கிற காம்படிஷனை வச்சு ஏதோ வந்துட்டு நீ அந்த ஸ்ருதிக்கும் வந்து ரவிக்கோ இடையில பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கா. அவகிட்ட போய் நம்ம மனோஜுக்காக பொண்ணு கேட்க போயிருக்க, நீ அந்த பொண்ணு சரியில்லைன்னு தெரியலையே உனக்கு, வெளியிலேருந்து இப்போவே இப்படி இவ்வளோ பிரச்சனை பண்ணுறவ வீட்டுக்குள்ளே வந்தால் நம்ம குடும்பத்தை இன்னும் எவ்வளோ பாடாப்படுத்துவான்னு கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியல. இல்லைங்க பணக்கார வீட்டு பொண்ணு பிஸ்னஸ், உனக்கு எப்போ பாரு பணம் 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 பணம், ஆனால் உனக்கு எவ்வளோ பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் எவ்வளோ பண்ணாலும் உனக்கு இன்னும் வந்து புத்தியே வரல. இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணது எதுக்காக, அவள் வெளிநாட்டில் இருக்கிறா, அவங்க அப்பா பணக்காரரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ கல்யாணம் பண்ணி வச்ச. கடைசியில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துருக்கில்ல நீ, அந்த இப்போ வாய் திறந்து சொன்னது அத்தனையும் வந்துட்டு உன் பணத்தாசையை வந்து அவள் சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வாய் திறந்து சொன்னது அத்தனை விஷயத்தையும் பொய்யா தான் சொல்லியிருக்கிறா, குடும்பத்தையே ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறா. பணம் இல்லையே காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல பிரச்சனை இல்லை, ஆனால் வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பெற்றுட்டு அதெல்லாம் இல்லாமல் மறைச்சிட்டு வந்து வாழ்ந்துட்டுருக்கிறா. இவ்வளோ நடந்திருக்கு. இதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு போய் பணக்கார வீட்டு பொண்ணு பார்க்குறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நினச்சிருக்கு நீ, மனோஜ் உனக்கு மட்டும் பையன் கிடையாது எனக்கும் தான், சரியா? எதாக இருந்தாலும் கலந்து பேசி முடிவு பண்ணணும். நீயே ஏதாவது ஒரு முடிவு பண்ணி நீயே போய் இப்படி அசிங்கப்பட்டு வரதும் இல்லாமல் குடும்பத்தை சேர்த்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற நீயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட சொன்னால் இப்படி தாங்க ஏதாவது நீங்கள் பாடம் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் சரி அந்த பொண்ணுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு போனேன். அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா நான் வந்துட்டேன். என்ன வந்துட்டு அவள் கொஞ்சம் வேறு மாதிரி தப்பாக புரிஞ்சுட்டா, அதனால் வந்துட்டு கொஞ்சம் கோவத்தில் அடிச்சிட்டா. அது சரி பணக்கார வீட்டு பொண்ணு தானே, கொஞ்சம் திமிரு இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏம்மா போய் அவகிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இதை கேட்டப்போ எனக்கு எவ்வளோ தெரியுமா கோவம் வந்துச்சு, எதுக்குமா நீங்கள் போய் அவகிட்ட பேசணும் இதெல்லாம் பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அத்தை எதுக்குங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் கேட்குறாங்க. ஏண்டா எதாக இருந்தாலும் எங்கிட்ட தனியாக வந்து கேட்க வேண்டியதானே, இந்த பூ கட்டுறதுக்கு முன்னாடியெல்லாம் எதுக்கிட்ட நீ அவமானப்படுத்துற அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தியா மீனா, இவங்க வீடு தேடி போய் அந்த நீத்துக்கிட்ட அடி வாங்கிட்டு அவமானப்பட்டுறதில் தான் அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியல. இப்போ நீ வந்து இதெல்லாம் கேட்டுட்டியா, அதுதான் அவங்களுக்கு அவமானமாக இருக்குதா. பார்த்தியா இதே நீ பணக்கார வீட்டு பொண்ணையாக இருந்ததுன்னா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அண்ணாமலை வந்துட்டு டேய் விடுறா, அவளுக்கு அவமானப்படுறதே வேலையை போச்சு, அவள் தலையெழுத்து போய் இப்படி வீடு தேடி போய் அவமானப்பட்டு வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மனோஜ் வந்துட்டு அம்மா ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு டைவர்ஸ் வரட்டுமா, அதுக்கப்புறம் மேற்கொண்டு முடிவு பண்ணிக்கலாம், நீ வாட்டுக்கு தேவையில்லாமல் போய் ஏதோ பண்ணிட்டு இருக்காதம்மா, அந்த பொண்ணு சரி கிடையாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. டே இல்லைடா மனோஜ் உனக்கு ஒன்றும் புரியாதுடா, அவள் பிஸ்னஸ் பண்ணுறவ, அதனால தான் சொல்கிறா, பிஸ்னஸ் பண்ணுற மைண்டில் இருக்கிறா, அதனால தான் வந்துட்டு இது மாதிரி குடும்பத்தில் என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அதை புரிஞ்சுக்காம நீ வாட்டுக்கு போய் பண்ணிட்டு இருக்கிறீன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலையே சொல்கிறாங்க. இப்போ என்ன அந்த பொண்ணு போய் நான் பொண்ணு கேட்கக்கூடாது அவ்வளோதானே, சரி விடுங்க, அதான் நான் போயிட்டு வந்துட்டேன்
வந்துட்டு அந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா, நானும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா இதுக்கு மேலே வந்துட்டு என் விஷயத்துலையும் ஸ்ருதி விஷயத்துலையும் நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது முடிவு பண்ணி ஏதாவது இப்படி வந்து எக்கு தப்பாக பண்ணி வைக்காதீங்க, புரிஞ்சுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா, நீ என்னதான் முடிவில் இருக்கிற, அந்த கடைக்கு போய் வேலைக்கு போயிட்டப்போ போனது மட்டும் இல்லாமல் அது உன் கடை தானே, சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்துருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு ரவிக்கு எந்த நேரத்தில் என்ன எது பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நீயே உன் மனோஜுக்கே சொல்லிக் கொடுத்து பண்ணிக்கிட்டு உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி வாடா புள்ள போல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூட்டிகிட்டு உள்ள போகிறாங்க. போயிட்டு டே உனக்கு அந்த நீத்து பொண்ணை பிடிக்கலையா, ஓன் மட்டும் ஓகேன்னு மட்டும் சொல்லு, எப்படியா அந்த பொண்ணுகிட்ட மறுபடியும் பேசி நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்டா, அவ்வளோ பெரிய வீடு தெரியுமாடா, அவ்வளோ வசதியாக இருக்காங்கடா, இந்த ஏமாத்து கறிமறையில் கிடையாது, உண்மையாலுமே அந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இருமா, ஏற்கனவே அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் அடிச்சிருக்குதா, டேய் விடுடா, அது கோவத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு தெரியாமல் கையில் பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா இப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்கிறப்போ, என்னடா பண்ண சொல்கிற, உன்னை என்னை பெற்றுட்டு நல்ல உனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு பிடிச்ச பையனே 3 பசங்களில் ஒன்று தான், உன் வாழ்க்கை இப்படி ஆனதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமாடா, அதனால தான் ஏதாவது பண்ணி உன் வாழ்க்கையை சரி பண்ணிட முடியாதான்னு பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சரிதாம்மா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்க பார்க்கலாமா, இவள் டைவர்ஸ் இப்போதைக்கு கொடுக்குற மாதிரி தெரில, எத்தனை ஹியரிங் போகிறோமோ, எத்தனை தடவை கவுன்சிலிங் போக சொல்ல போகிறாங்களோ, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, நான் அதை பற்றி கவலையில் இருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் போய் அங்கே போய் அதை இதையும் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே விஜய் வந்துட்டு, டே உனக்கு என்ன காலகாலத்தில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அவள் தானே குறுக்க இருக்கிறா, அவள் எப்படியாவது ஏதாவது பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு அது நமக்கு சிந்தாமணியோட சப்போர்ட் இருக்குது, சிந்தாமணி கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாங்க, பண்ணி நமக்கு கண்டிப்பாக வந்து டைவர்ஸ் வாங்குறது உறுதிதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னமோ பண்ணுங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி இனிமேல் வந்து இது மாதிரிலாம் போய் ஏதாவது பண்ணி வைக்காதீமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன கிளம்புறாரு. அப்போ மனோஜ் வந்துட்டு சொல்ல நினைக்கிறாங்க, அம்மா எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு இந்த ரோகிணியை வந்து டைவர்ஸ் பண்ணியே ஆகணும், ஆனால் அவன் நம்மளை விடுற மாதிரி தெரியலையே, தூங்குறப்ப கூட கடவுளை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட காலையில் ஏதோ ஒரு புது நம்பர்லேருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, ஹாய் ஹஸ்பண்ட் அப்படின்னு நல்லா அவளுக்கு அட்டங்கவே மாட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தா வந்துட்டு இங்கே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அத்தை இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா பற்றி நீ புதுசாக பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதாங்க, ஆனால் அந்த பொண்ணோடைய கேரக்டரே சரியில்லைன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு, அப்படி இருக்கிறப்ப எதுக்கு போய் நீத்து வீட்டில் போய் பொண்ணு கேட்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பாரு அம்மாவுக்கு கேரக்டரோ அந்த பொண்ணோட குணமோ அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு முழுக்க முழுக்க பணக்கார ஆசை தான், பணம் தான் வேணும், பணத்தால் வந்து எல்லாமே சாதிக்கலாம்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் ஒன்று கவனிச்சு நீயே அடங்கி போகிறவங்ககிட்ட எங்கள் அம்மா வந்துட்டு அவங்களுடைய திமிர்த்தனத்தெல்லாம் காமிக்கிறது இல்லை, சரியா, இது மாதிரி இருக்கிற ஆளுக்கு தான் எங்கள் அம்மா கரெக்டு, அதான் இந்த பலகுரல்லாம் கரெக்டாக பண்ணுது, உனக்கு தான் மீன தெரியல, எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவுக்கு பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் வேறங்க அத்தை தானங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை மீனா, நீ முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாத எதுத்தெல்லாம் கேள்வி கேட்குற பண்ணுற ஓகே தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உனக்கு ட்ரைனிங் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வேறங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக விஜயம் வராங்க. என்னடா அவகிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறியா நீ, என்னை எப்படி வந்துட்டு பேசணும், என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறியா நீ, அவளுக்கு எடுத்து குட்டிச்சவராக்கிறது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல, என் குணத்தை நான் எப்பவும் நான் மாற்றிக்க போகிறதில்ல, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக வந்துட்டு யார்கிட்டையும் ரொம்ப எல்லாம் பணிஞ்சும் போயிட மாட்டேன், அதுக்காக வந்துட்டு யார்கிட்டையும் திமிர்த்தனத்தையும் நான் காமிச்சிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு வேலை என்னமோ பூ கட்டுற வேலை, சமையல் செய்கிற வேலை, அந்த வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாமல் இந்த வீட்டு விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டிட்டு இருக்கிறாங்க எங்கள் விஜயா.